அமெரிக்க விமான விபத்து பல கேள்விகளை புதுசாக கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம், அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிறவர் அவருடைய வேலை முடிவதற்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாருப்பா அப்படிங்கிற தகவல் தான். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அதனுடைய முக்கியமான முடிவுகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்தாங்க. புதுசாக ஹையர் பண்ணியிருக்கக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் எல்லாமே இப்போதைக்கு நிறுத்தி வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் முதல்லயே வேலைக்கு இருந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் எவ்வளவு அழகாக அவருடைய வேலையை பார்த்திருக்கிறார் என்றால், அந்த விபத்து நடந்த போது அங்கே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வேறொரு கோணத்தில் இந்த இரண்டு, ஒரு விமானமும் ஒரு ஹெலிகாப்டரும் மோதிக்கொள்வது அப்படிங்கிறத அப்படியே வீடியோவாக காண்பிக்கிறாங்க. அதில் ஹெலிகாப்டர் நின்றுட்டு இருந்த மாதிரியே ஒரு விஷுவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை அடுத்ததாக ஒரு டவுட்டாக கேட்டிருக்காங்க. ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த இராணுவ ஹெலிகாப்டருக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு விமானம் அப்ரோச் ஆகிறது அவங்களுடைய ரேடாரில் தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருந்தும் நேருக்கு நேர் இந்த இரண்டு விமானங்களும் மோதிக்கொண்டதற்கான அந்த சூட்சமம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் இது விசாரணைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிற பல தகவலை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக ஐஸ் ஸ்கேட்டிங் செஞ்ச இரண்டு குழந்தைகள் அவங்களுடைய வீடியோ இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஆன்டிசெமிட்டிசம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆன்டிசெமிட்டிசம் யாராக இருந்தாலும் சரி, யூதர்களுக்கு எதிராக இங்கே யாருமே இருக்கக்கூடாதப்பா. அப்படியான முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்த முடிவுகள் யூதர்களுக்கு எதிராக இருந்தது என்றால் அவங்கள நாங்கள் நாடு கடத்திடுவோம், பார்த்துக்கோங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படிங்கிறவங்கள நான் கண்டிப்பாக அமெரிக்காவில் விட மாட்டேன். இனி யாரும் இல்லீகல் இமிகிரன்ஸாக உள்ளக்க வரக்கூடாது. பை பர்த்தா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த டிஃபால்ட் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் மெத்தட் எல்லாமே நான் கேன்சல் பண்ணுறேன் இப்படின்னு சொல்கிற புது விஷயங்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கும் போது அடுத்ததாக அவர் மனசில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் நாடு கடத்துவதல் அப்படிங்கிறதுல பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அப்போ எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற புதிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்களாம். இந்த குழு என்ன செய்யுதுன்னா, பல நாடுகளுக்கும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியட்நாமுக்கு போகிறாங்க, கியூபாவுக்கு போகிறாங்க, பல நாடுகளுக்கும் போவாங்களாம். அப்படி போய் நாங்கள் இந்த மாதிரி உங்களுடைய இல்லீகல் இமிகிரன்ஸ் அங்கே இருக்காங்க, நாங்கள் நாடு கடத்த போகிறோம், சீக்கிரம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய குடிமகன்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் மீது எக்ஸ்ட்ராவாக டேரிஃப்லாம் போடுவோம்ப்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற இந்த சிவாஜி படத்தில் வாங்க ஆஃபீஸ் ரூம் இருக்குது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தடியன்களெல்லாம் அனுப்பி வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து நம்ம ஒரு விழா கமிட்டி மாதிரி தான், எப்பா கூழ் ஊற்றுறோம், இவ்வளோ ரூபா நீ இது போடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அந்த ரசீது. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா, நீ இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை உன்னுடைய நாட்டிலே திருப்பி எடுத்துக்கோ, இல்லாட்டி எங்களுக்கு இவ்வளோ டேரிஃப் தந்துரு, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நாங்கள் அமெரிக்காவை பணக்கார நாடாக மாற்றி விடுகிறோம், நாங்கள் இப்போ தான் வளரும் நாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் யார், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். நீ வளர்ந்த நாடு, வல்லரசு நாடுப்பா, உன்னை விட இங்கே யாருமே பெரியவங்க கிடையாது, உன்னை அடிச்சுக்கிட முடியாது, உனக்கு டெக்னாலஜி கிட்ட கூட நெருங்க முடியாது நாங்களாம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நீ பாட்டுக்கு பொசுக்கு நாங்கள் வளரும் நாடுகள்னு சொல்லிட்டேப்பா அமெரிக்கா அப்படின்னு கேட்டால், நான் சொல்லலை, அதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை புரியலை, வளரும் நாடாக இருந்தது என்றால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய பல புதிய ஆப்ரேஷன்ஸுக்கு எந்த நாடும் தடை விதிக்க முடியாது. பனாமா கால்வாயாக இருக்கட்டும், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மெக்சிகோவாக இருக்கட்டும். ஏன்னா எனக்கும் இங்கே பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஏற்றுமதியை பெருக்கிக் கொள்கிறீர்கள், எங்களுடைய இறக்குமதி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் டம்ப் ஆகிட்டு இருக்கு. எனவே நானும் வளரும் நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தில் எனக்கு நீங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதிலாம் செஞ்சால் போதும் அப்படிங்கிற புதிய ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததாக 25% கனடாவுக்குலாம் டேரிஃபை உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதற்கு இன்றைக்கு கனடாவும் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஏதாவது நடந்துச்சு சூப்பராக செம்மையாக நாங்களும் திருப்பி அடிப்போம், பார்த்துக்கோங்கப்பா, இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சில் கனடா வெர்சஸ் அமெரிக்காவா இந்த பிரச்சனை மாறிவிட்டது. கனடா வெர்சஸ் அமெரிக்காவா மட்டுமா? இல்லைப்பா, நேராக ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பிரச்சனை மாறி இருக்கு என்று சொன்னால் மிகையல்ல. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா, நார்வே ரஷ்யாவினுடைய ஒரு கப்பலை கைது பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய கப்பலை ஏன்பா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த பால்டிக் நாடுகள், அந்த பால்டிக் நாடுனுடைய பால்டிக் சீல ஓடக்கூடிய அந்த அண்டர் சி கேபிள் அதை யாரோ துண்டித்து விட்டார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் இந்த கப்பல் அங்கே இருந்துச்சு, அதனால யாருக்கும் நாங்கள் இதை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நார்வே சொல்லியிருக்காங்க. என்ன மக்கா நீ இப்படி பிடிச்சு வச்சிருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை இன்டர்நேஷனல் சட்டப்படி இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்வே. ஸோ நார்வேயின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஒரு கப்பல் பிடிக்கப்பட்டிருப்பது இப்போது ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு கோபத்தை கூட்டியிருக்கலாம். இதனால யார் அடி வாங்க போறா? யார் அடித்தாலும் அடி வாங்க போகிறது என்னமோ உக்ரைன் தான். உக்ரைனுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததா ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல். ஹமாஸுக்கு ஏகப்பட்ட பணம் கைமாறிச்சாமே அப்படின்னு கேட்டால்,
என்னப்பா சொல்கிற, பணமா? யார்? ஹிஸ்புல்லா. அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு எப்படி பணம் கிடச்சிச்சு? ஹிஸ்புல்லாவுக்கு பெய்ரூட் ஏர்போர்ட்டில் நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சும்மா வந்து பணத்தை தந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா கேட்க, அதற்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான்லேருந்து ஒரு ஃப்ளைட் வந்துச்சா, அங்கேருந்து நிறைய மனிதர்கள் இறங்குனாங்களா, அப்படி இறங்கினவங்க கை ஃபுல்லாக பணமாக இருந்துச்சா, அதெல்லாமே இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா மறுக்கிறார்கள். அப்படி பணமும் வரல, அதை நாங்கள் எங்கள் செலவுக்கும் எடுக்கலாமாக்கா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஈரான் நாங்கள் அப்படி பணம் கொடுக்கவில்லை என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஜெர்மனி பாராளுமன்றத்தில் புதிய ஒரு பிரச்சனை, அதுதான் அந்த ஆன்டி இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தி விடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு கடைசி நேரத்தில் அந்த ஆன்டி இமிகிரன்ஸ் அப்படிங்கிற அந்த பில் பாஸ் ஆகாமல் போனது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் அடுத்ததாக வருது, எலெக்ஷன் வருது, இந்த February 23 25 அந்த மாதிரியான ஒரு டேட்டில் வருது. 23 28 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுபடி ஜெர்மனியுடைய சான்சலர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது பெரும் கேள்வியாக மாறி இருக்கிறது. நம்ம ஊரில் எப்படி யார் இந்த சார், யாருடைய கார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி பெருசாக இருக்கோ, அதே மாதிரி யார் அடுத்த சான்சலர் அப்படிங்கிற கேள்வி ஜெர்மனி முழுவதுமாக பேசுபொருளாக இருக்கிறது. ஆசாத் அவர்களுடைய ஒரு கசின் இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டார் என்கிற தகவலை சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2011 நடந்த முக்கியமான பிரச்சனைக்கு இவர் தான் காரணம், எனவே நாங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல் ஆசாத் அவர்களை சீக்கிரமாக ரஷ்யா எங்களுடைய நாட்டுக்கே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற குரலை உயர்த்தியிருக்கிறது சிரியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுடானுடைய ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே சண்டை நடந்துட்டு இருக்கு. வா சண்டை செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லி 2 பேர் சண்டை செஞ்சு பார்க்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லோல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு புரட்சியாக மாறிட்டு இருக்கு. இப்போ சுடானுடைய ராணுவம் சுடானுடைய பிரசிடென்ஷியல் பேலஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ராஃபா கிராசிங் முக்கியமான ஒரு இடம், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம், அதுலேயும் குறிப்பாக பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேல் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு எகிப்துக்கு போகிறதுக்கான முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறது ராஃபா கிராசிங் தான். அந்த ராஃபா கிராசிங்கை விட்டு இஸ்ரேல் அவங்களுடைய படையை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டது அல்லவா, அதனுடைய ஒரு முக்கியமான கண்டிஷன். அப்போ உடனடியாக இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்களுடைய படையை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ராஃபா கிராசிங்லேருந்து இஸ்ரேலுடைய ராணுவம் வெளியேறி இருக்கிறது. அதற்கு பதிலாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ராணுவம் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வலம் வருகின்றன. சிரியாவினுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன? இன்டரிம் அரசாங்கம் மட்டும் கிடையாது, பல நாடுகள் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய உலக அரசியல் நகர்வுக்காக நம்மளை இறை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், காவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுத்து நம்ம மக்களுக்கான ஒரு அரசாங்கமாகவும் மக்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ரொம்ப தொலைநோக்கு பார்வை தான் நமக்கான ஃபியூச்சர் அப்படிங்கிறதும், இதை செய்யக்கூடிய அந்த நோக்கில் நம்முடைய இப்போதைய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு சிரிய மக்கள் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய இப்போதைய அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். UNRWA பேன் பண்ணிட்டாங்கல்ல, யார் சொன்னா? இஸ்ரேல் தான் சொன்னாங்கல்ல, UNRWA நீ வந்து பாலஸ்தீன் பக்கமே போகக்கூடாது, காசா பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இன்னைக்கும் UNRWA உதவி பாலஸ்தீன் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது தகவல். அப்போ UNRWA என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் மட்டும் ஒரு பொருளாதார தடை இல்லாட்டி எங்களுக்கு தடை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் எங்களால் அக்செப்டே பண்ண முடியாது. நாங்கள் உலகத்துக்கு பொதுவான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குழு, இந்த குழு இயங்கவில்லை என்றால் வேறு எந்த குழு இயங்க, இங்கே இருக்கக்கூடிய அகதிகளை யார் பாதுகாப்பது, காப்பாற்றுவது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான நீட்ஸ், பேசிக் நீட்ஸை யார் கொடுப்பது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த UNRWA தான் அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு காரணம். இவங்க தான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதன் காரணமாக தான் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் சொன்னாங்க. அதற்கான ப்ரூஃபையும் இஸ்ரேல் சப்மிட் பண்ணாங்க. பட் UNRWA அதை மறுத்திருக்கிறது. 1-2 பேர் செய்யக்கூடிய தவறுக்கு ஜெனரலைசேஷன் பண்ணக்கூடாது, அதன் அடிப்படையில் UNRWA நீங்கள் பேன் பண்ண முடியாது என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். அடுத்ததாக ஒரு வில்லேஜை நாங்கள் பிடித்தெடுத்து விட்டோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய வெற்றிகள் அடுத்தடுத்ததாக குவிக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் உக்ரைனுக்கான உதவிகளும் கிடைத்து வருகிறது என்பதை வியூகம் பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸுக்கு நல்லாவே தெரியும். நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், வியூகத்தில் போய் விதைக்கான மார்க்கெட்டிங்கும் பண்ணுவேன். இரண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான சேனல்ஸ் இந்த 2 சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அரசியல் சதுரங்கம் அஸ் யூஷுவல் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. தமிழ் பொக்கிஷம் நம்முடைய பொக்கிஷம், அதையும் பார்த்துக்கோங்கப்பா. US கவர்மெண்ட் மற்றும் டிக்டாக் நிறுவனத்தின் இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சீக்கிரமாக நடைபெறும் என்பதும், அதன் அடிப்படையில் டிக்டாக்னுடைய மெஜாரிட்டி ஷேரை அமெரிக்காவை வாங்கி விடுவார்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இப்போது பல ஊடகங்களிலும் மெயின் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. வெனிசுலா பக்கமாக அமெரிக்காவினுடைய முக்கியமான நபர்கள் பயணத்தை மேற்கொண்டு இருப்பது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இமிகிரன்ஸ் பற்றியான பேச்சுவார்த்தைக்காக இருக்கலாம் என்பதுதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். 3 நபர்கள், 3 இஸ்ரேலியர்களை நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம், அவர்களுடைய பெயர் இதுதான் என்பதை மீண்டும் ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஃபேஸ் 1 அப்படிங்கிறது இதுவரையிலும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் என்பது நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதை படிச்சுட்டு போய்
அடுத்தா நீங்கள் யார்ட்டையாவது பேசும்போது இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் அவங்ககிட்டையும் சொல்லுவீங்க. அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஏ மக்கா, ஏ மச்சான், ஏ என்னடி அப்படிலாம் சொல்லி இவ்வளோ அறிவார்ந்து பேசுறியப்பா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்கல்ல. அந்த நேரம் உங்கள் மனசுலையும் உங்களுடைய உதடுகளிலும் ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க. பரவாயில்ல, நமக்கு ஏதோ தெரியுதுன்னு. அதுக்கு நான் காரணம்னு சொல்ல மாட்டேன், பட் நானும் ஒரு காரணம் தானே. சின்னதாக ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, அதே மாதிரி ஒரு கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நானும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ல. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.